ரெக்கார்டிங்கும் வந்துட்டக்கா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் இந்த நாட்களிலே சங்கீத பகுதியை குறித்து தியானத்தை மேற்கொண்டு வருகிறோம். 3 பிரிவுகளாக பிரித்து நாம் அதை தியானித்தோம். இன்றைய நாட்களிலே நமது 3வது பிரிவுக்குள்ளாக பார்ட் 3க்குள்ளாக நாம் இருக்கிறோம். இன்றைய தினத்தோடு நாளைய தினத்தோடு கூட இந்த சங்கீத பகுதிகள் முடிவடைகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலே சங்கீத புத்தகம், வேத ஆராய்ச்சி, நாள் 4, சங்கீதம் 138 மற்றும் சங்கீதம் 139 நாம் தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 138 எடுத்து வைத்துக் கொள்வோம். சங்கீதம் 138 யாராவது சத்தமாக வாசிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 138 தாவீதின் சங்கீதம். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லோரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும் போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதாய் இருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்து தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். மேட்டிமையானவனையோ தூரத்தில் இருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியையை நெகிழ விடாதிருப்பீராக. அன்பானவர்களே, இந்த சங்கீதம் 138 இது தாவீது எழுதின சங்கீதம். இந்த சங்கீதத்துல 8 வசனங்கள் இருக்கிறது. மிக முக்கியமான காரியங்களை நாம் இந்த நாள்ல நாம் தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 138 முக்கிய கருத்து என்று பார்க்கிற பொழுது, கர்த்தர் தமது வார்த்தையாகிய வசனத்தை மற்ற எல்லாவற்றையும் விட அதிகமாக மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை எல்லாவற்றையும் விட அதிகமாக மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இதுதான் வேதாகமம் முழுவதும் சொல்கிறதை பார்க்கிறோம். வேதத்தின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மேன்மையானவை, பிரத்யேகமானவை. அது ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை. அது மிக மேன்மை உள்ளதாக ஆண்டவரும் பார்க்கிறதை நாம் பார்க்க முடியும். அதே போல பூமியின் ராஜாக்கள், அதிபதிகள் அவருடைய வார்த்தையை கேட்டவுடன் கர்த்தரை போற்றுவார்கள். எனவே தேவர்கள் என்று அழைக்கப்படும் பல்வேறு அதிகாரங்கள் உள்ள மக்கள் வழிபடுகிற அந்த நாட்கள்ல இருந்த தேவர்களுக்கு பயப்படாமல், வெட்கப்படாமல் நான் கர்த்தரை துதிப்பேன் என்று இங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த வார்த்தையை மேன்மைப்படுத்தின தேவன் மட்டுமல்ல, பூமியில் உள்ள சகல மனிதர்களும் அப்படின்னு இங்க ராஜாக்கள் என்று போற்றிக்கிற பொழுது, அதிபதிகள் என்று சொல்லுகிறது வல்லமை படித்த யாராக இருந்தாலுமே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டவர்கள், அவரை துதிக்க போற்ற அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள், அழைப்பார்கள் என்றுதான் இங்கு நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதே போல எல்லா சூழ்நிலையிலும் எவ்வளவோ காரியங்கள், எவ்வளவோ தேவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் இருந்தாலும் வெட்கப்படாமல் ஆண்டவரை உயர்த்தி பாடுகிற சங்கீதம் நான் அதை செய்வேன் என்று சொல்லி தாவீது ஒரு ராஜாவாக இருந்த போதும், ராஜாவின் அதிகாரங்கள் வல்லமையெல்லாம் அறிந்திருந்த போதும், எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தருடைய வார்த்தை மேன்மையானது, ஆண்டவர் அதை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்பதை உணர்ந்து இந்த சங்கீதத்தை எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். இங்க பாருங்க, நம்பர் 1, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிற இந்த வார்த்தை, இந்த 1 உம்மை என் முழு இதயத்தோடு துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிற இந்த ஆக்சுவலா இந்த உம்மை என்று இங்கு வருகிறது. ஆக்சுவலா ஆங்கில வேதாகம் மற்றும் பிற மொழிபெயர்ப்பும் லார்ட் என்கிற வார்த்தை பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆக்சுவலாவே இங்கு வருகிற த லார்ட் என்கிற வார்த்தையினுடைய சரியான எபிரேய மொழிபெயர்ப்பு என்னன்னா, நாட் ஒன்லி எ லா, இட் இஸ் a covenant name for God. ஒரு உடன்படிக்கையின் தேவனை குறித்து இங்க பேசுகிறதை பார்க்க முடியும். அப்ப என்ன அர்த்தம்னா, என்னோடு கூட நீ உடன்படிக்கை பண்ணின அல்லது என் முற்பிதாக்களோடு உடன்படிக்கை பண்ணின தேவனாகிய உம்மை நான் முழு இதயத்தோடு துதிப்பேன்,
தேவனுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று பாடுகிறதை பார்க்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு முக்கியமான வார்த்தை. அந்த நாட்களே தாவீது எழுதுகிற பொழுது அதை உணர்ந்து எழுதியிருக்கிறார். ஒரே நமக்கு ஏன்னா இங்க தேவன்கிற வார்த்தையே வரல, உண்மைன்னு தான் வருது. ஆனா பட் இட் ரெப்ரசன்டட் as a லார்ட். அப்ப என்ன அர்த்தம்? இஸ் a covenant லார்ட், அதாவது ஒரு உடன்படிக்கையின் தேவன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்க பாருங்க, ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் இப்போது எனக்கு ஞாபகம் வருகிறபடினால் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே உடன்படிக்கை பண்ணுகிறார், மீண்டுமாக உடன்படிக்கை பண்ணி உறுதிப்படுத்துகிறார். அழைப்புக்கு பின்பதாக ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது ஆபிரகாம் ஆண்டவரிடத்துல தனக்கு பிள்ளை இல்லை என்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறதை பார்க்கிறோம். 2ஆம் வசனம். அதற்கு ஆபிரகாம், ஆதியாகமம் 15:2, அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவி? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கூரானாகி எலியேசர் என்னை விட்டு விசாரணை கர்த்தராய் இருக்கிறானே என்றார். ஏன் இந்த உடன்படிக்கையின் தேவன் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது என்ன சொல்றாரு? ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை வெளியே அழைத்து வானத்து நட்சத்திரங்களை பார், கடற்கரை மணலை பால், இப்படி எல்லாம் சொல்லி இப்படியாக உன் சந்ததி பெருகும் என்று சொல்லி 5ஆம் வசனத்துல சொல்லுகிறாரு. சொல்லிவிட்டு என்ன செய்கிறார்? ஆபிரகாமோடு கூட ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக 9ஆம் வசனம் வாசிங்க. 3 வயது கிடாரியும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கிடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். சரிங்களா? இது பொதுவாகவே அந்த நாட்களில் உடன்படிக்கை பண்ணுகிற பொழுது நடைபெறுகிற வழக்கமாக காணப்படுகிறது. இப்படியாக வைத்துவிட்டு 10ஆம் வசனத்தின் பிற்பகுதி அவன் பட்சிகளை துண்டிக்கவில்லை என்று எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப நடக்கிறது என்ன? உடன்படிக்கைக்கான பொருள் வந்தாச்சு, உடன்படிக்கை செய்ய வேண்டிய நபர்கள் இருக்கிறார்கள். இங்கு பார்க்கிற பொழுது எப்பொழுதுமே உடன்படிக்கை என்று சொன்னால் மினிமம் 2 பேர் இருக்க வேண்டும். உங்களுக்கு நல்லா தெரியும், அண்ட் அக்ரிமெண்ட் 2 பேர் இருக்க வேண்டும். ஒரு வீடு வாங்குவதாக இருந்தாலும் சரி, சொற்றை விற்பதாக இருந்தாலும் சரி, வாங்குவதாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எனி கவெனன்ட் குறைந்தபட்சம் 2 பேர் அதுல சைன் பண்ண வேண்டும், 2 பேர் இருக்க வேண்டும். அப்படி பார்க்கிற பொழுது இங்க பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க, இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த உடன்படிக்கை செய்ய வேண்டிய எல்லா பொருட்களும் வந்து விட்டது, எல்லாம் துண்டங்களாக வெட்டி வைக்கப்பட்டது. அவைகளை துண்டித்து நடுவழியிலே வைப்பார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த துண்டிக்கப்பட்ட பொருள்கள்லாம் அவருடைய பாதையில இருக்கும். உடன்படிக்கை செய்ய வேண்டிய இருவர் இப்பொழுது இங்க இருக்கிறார்கள். இந்த வேதத்தின் அடிப்படையில, இந்த அதிகாரத்தின் அடிப்படையில ஆண்டவரும் ஆபிரகாமும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நடக்கிற காரியம் என்ன பாருங்க, 12ஆம் வசனம். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு 5 நித்திரை வந்தது, திகிலினாலும் காரிலும் அவனை மூடிக்கொண்டது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இங்க நடக்கிற காரியம் என்ன? சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது ஆபிரகாம் அயர்ந்த நித்திரைக்குள்ளாக கடந்து செல்கிறதை பார்க்கிறோம். உடன்படிக்கை செய்ய வேண்டிய இந்த நபர் நித்திரைக்குள்ளாக செல்கிறதை பார்க்கிறோம். அதை ஆண்டவர் அனுமதிக்கிறார். திகிலும் காரியங்களும் அவனை மூடிக்கொண்டது என்று பார்க்கிறோம். ஆக்சுவலா இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பைலேட்ரல், மோனோலேட்ரல் என்கிற சில உடன்படிக்கைகள்லாம் உண்டு. இப்ப இங்க பைலேட்ரல்ல பார்க்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 பேர் கட்டாயம் தேவை, 2 பேர் இருக்கிறார்கள். அதுல ஒருவர் அயர்ந்த நித்திரையை தூங்கி விடுகிறார், காரியங்கள் மூடிக்கொண்டது, பயம் அவரை சூழ்ந்து கொண்டது. ஆக்சுவலா உடன்படிக்கை எப்படி இருக்கும்னா, அந்த துண்டங்கள் நடுவில, அந்த துண்டங்களை வெட்டின அந்த ரத்தம் சிந்தி இருக்கிற இடத்துல முதலாவது மனிதன், உடன்படிக்கை செய்கிறவர், அந்த துண்டங்கள் மேல், அந்த ரத்தத்தின் மேல் நடந்து போக வேண்டும். என்ன அர்த்தம்னா, நாம் உடன்படிக்கை செய்கிற இந்த கண்டென்ட் இருக்கு பாத்தீங்களா, உடன்படிக்கை செய்து கொள்ளுகிற இந்த ஒப்பந்தத்திற்குள்ளான அனைத்து காரியங்களும் நான் நிறைவேற்றுவதற்கு முற்படுவேன். அப்படி இல்லை என்று சொன்னால், இந்த ரத்தத்தை போல என்னை அவர்கள் கொல்லலாம், கொன்றுவிடலாம், என் உயிரையும் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன், அதன் அடிப்படையில் உடன்படிக்கை செய்கிறேன் என்பதாகத்தான் பொருள். அடுத்ததாக இந்த உடன்படிக்கை கையெழுத்திடுகிற, உடன்படிக்கை ஒப்பந்தத்திற்கு 2வது நபர் அதை கடந்து செல்வார். ஆனா இங்க நடக்கிற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் நித்திரை அடைந்த பின்பாதாக காரில் பயமும் திகிலும் அவனை மூடி நின்றா, ஆண்டவர் ஒருவரே அதில் நடந்து என்ன செய்கிறார்? அந்த உடன்படிக்கையை மேற்கொள்ளுகிறார். ரத்தம் சிந்தினாலும் நான் அதை காப்பாற்றுவேன் என்று ஒரு மனிதனாக, மோனோலேட்ரலாக உடன்படிக்கை செய்கிற ஒரே ஒரு முக்கியமான வேதத்தின் பகுதி இது. அப்பேற்பட்ட கவர்னன்ட் காட் என்றுதான் இங்க எழுதுகிறதை பார்க்கிறோம். அப்ப இப்பேற்பட்ட தேவனை, தான் ரத்தம் சிந்தும்படியாக தன் ஜீவனையே கொடுக்கிற ஒரு அன்பை காட்டுகிற தேவனை தான் நான் என்ன செய்யறேன்னா, முழு இருதயத்தோடும்
தேவர்களுக்கு முன்பாக அநேக தேவர்கள் இருக்கலாம், அவர்களுக்கு முன்பாக நான் இவரை ஒருவரையே நான் கீர்த்தனம் பண்ணுவேன் என்று அந்த 1ஆம் வசனத்துல எழுதுகிறதை பார்க்கிறோம். ஏன் கேட்டீங்கன்னா, ஒருவரையே என்று சொல்லுகிற பொழுது அந்த நாட்களில அந்த தேசங்கள்ல வித்தியாசமான கடவுள்கள் இருந்தார்கள். ஒவ்வொரு கடவுள்களுக்கும் ஒரு பிரத்யேக காரியங்களை வைத்து, மலைக்கு ஒரு கடவுள், சூரியனுக்கு ஒரு கடவுள், சந்திரனுக்கு ஒரு கடவுள், தீக்கு ஒரு கடவுள், வெள்ளத்துக்கு ஒரு கடவுள், தங்களை காப்பாற்றுகிற தெய்வம் என்று சொல்லி அவர்கள் வழிபடுவது வழக்கம். ஆகவே இதே போல மரடு, கிரா, ஷாமாஸ், நாபு, என்கி, நெர்கால் இவர்களை குறித்தெல்லாம் இன்னும் டீட்டெயிலா நான் சொல்ல விரும்பவில்லை, நேரம் இல்லை. அஷூர் போன்ற தெய்வங்கள்லாம் அந்த நாட்கள்ல இருந்தார்கள். அவர்களை காட்டிலும் மேலான அப்படிங்கிறதான் இங்கே தாவீது குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப வசனம் 1 முதல் 3 வரைக்கும் நாம் பார்க்கிற பொழுது, கர்த்தர் தமது வார்த்தையாகிய வசனத்தை மற்றெல்லா மகத்துவங்களை விட அதிக மேன்மைப்படுத்தியிருக்கிறார். மத்தேயு 24:35 வாசிக்க யாராச்சும்? மத்தேயு 24:35. வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்கிறதை நாம் பார்ப்போம். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. ஆகவே இந்த உலகத்துல எது ஒளிந்து போனாலும் மறைந்து போனாலும் ஆண்டுடைய வார்த்தை, அந்த மகத்துவம், அந்த வசனம் ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்கிறதை பார்க்கிறோம். அப்ப பக்தனாகிய தாவீது தனது ஜெபத்தை தமது வாக்குத்தத்த வசனப்படியே கேட்டு பலன் கொடுத்து தைரியப்படுத்துகிறபடியா பொய்யான தேவர்களுக்கு முன்பாகவும் நிறைய தேவர்களை காமிச்ச பாத்தீங்களா, உலகத்தின் அதிகாரங்கள் வல்லமைகளுக்கும் பயப்படாமலும் வெட்கப்படாமல் என் கர்த்தரை உயர்த்தி துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் இந்த முதல் 3 வசனங்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். விசுவாசிகளாகிய நாமும் இந்த சாட்சியை தைரியமாக கூற முடியுமா என்று சிந்திக்க வேண்டும். மார்க் 8:38. ஆதலால் பாவமும் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தியவராய் பரிசுத்த தூதர்களோட கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார். ஆகவே ஆண்டவரை குறித்தும் அவருடைய வார்த்தை குறித்தும் அவர் நமக்கு தந்த இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து நாம் ஷேர் பண்ணுவதற்கு வெட்கப்படுவோம் என்று சொல்லுவோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே ஆண்டவரும் நம்மை பார்த்து அவருடைய வருகையில வெட்கப்படுகிறவர்களாக காணப்படுவார். 2 தீமோத்தேயு 2:15 வாசிங்க. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாய் இரு. பாருங்க, மிக அழகாக ஒரு ஆலோசனை தன் உடன் ஊழியனாகிய தீமோத்தேயுக்கு பவுல் கொடுக்கிறதை பார்ப்போம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாய். அப்படின்னா ஆண்டவருடைய மேன்மையை, மகத்துவத்தை, வாழ்வில் செய்த காரியங்கள், சுவிசேஷத்தை, அவருடைய வல்லமையை, திரியேக தேவனை குறித்து முதலாவதாக நீ வெட்கப்படாமல் அதை சொல்லுகிற ஒரு மனிதனாக, ஒரு ஊழியனாக நீ காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு அறிவுரை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். வசனம் 4-5 நாம் பார்ப்போம் என்று சொன்னால், சங்கீதம் 138 4-5 நாம் பார்க்கிற பொழுது, தேவன் தமது வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறபடினாலும், அவருடைய மகிமை பெரிதா இருக்கிறபடினாலும், இந்த பூமியின் மேலான அதிகாரங்களும் ராஜாக்களும் கூட அவருடைய வசனத்தை கேட்கும் போது அவர்களை தாங்களாகவே போற்றி துதித்து கர்த்தருடைய வழிகளை பாடுவார்கள். இன்றைக்கு அநேக உலக நாடுகள் கிறிஸ்தவ நாடுகளாக இருப்பதே இதற்கு சாட்சியா இருக்கிறது. மத்தேயு 28:19 நமக்கு தெரியும், பிரதான கட்டளை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்துவாகிய தேவன் தமது 1000 வருட அரசாட்சி இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கும் போது இந்த வசனங்கள் பூரணமாய் நிறைவேறும். ஏசாயா 2:3 மட்டும் வாசிங்க. ஏசாயா 2:3. ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். வெளிப்படுத்தின விசேஷம் 21, 23, 24 வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 21, 23. நரகத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள்.
அவங்க மிக அழகாக இங்க எழுதுகிறதை பார்க்கிறோம். வல்லமையில் இருப்பவர்கள், ராஜாக்கள், தேவர்கள் என்று சொல்லுகிற இன்னும் அதிகாரம் படைத்தவர்கள் எல்லாம் என்ன செய்யாங்களா, இந்த வார்த்தைக்கு நேராக அவர்கள் வருவார்கள். அங்க வெளிச்சம் தேவையில்லை, சந்திரன் சூரியன் தேவையில்லை. ஏன்னா தேவனுடைய மகிமையே அங்கு பிரகாசிக்கிற ஒன்றாக காணப்படுகிறதை நாம் வெளிப்படுத்தின விசேஷத்துல நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 138 6 முதல் 8 வசனங்களை நம்ம பார்க்கிற பொழுது, இவ்வளவு மகத்துவமான மகா பெரிய தேவனோ தாழ்மையாய் நம்மை அண்டிக் கொள்கிறதை நோக்கி பார்த்து அவர்களை உயர்த்துகிறார். தங்களை மேட்டிமையாக உயர்த்துகிறவர்களையோ அவர் தாழ்த்தி போடுகிறார். நீதிமன்றங்கள் 6, 16, 17. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவைகளாவன: மேட்டின்மையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை. பாருங்க, மேட்டிமையானவர்களுடைய நாவை அவர் வெறுக்கிறவராக காணப்படுகிறார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 46 to 49. மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். பாருங்க, தன்னை மிக அழகாக மேட்டிமை இல்லாத ஒரு இரட்சகரை சுமந்து கொள்கிற ஒரு தாய் தன்னை தாழ்மையோடு கூட தன்னை வெளிப்படுத்துகிறதை நான் பார்க்க முடியும். யாக்கோபு 4:6, 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. பாருங்க, பெருமை உள்ளவர்களுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த சங்கீதத்தின் மூலமாக தாவீது எவ்வளவு அழகாக தன்னை தாழ்மைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் சமஸ்தானத்தின் ஒரு மிகப்பெரிய ராஜா தன்னை தாழ்த்துகிறதை பார்க்க முடியும். தன்னை தாழ்த்தி அவர் பாதத்தில் ஒப்பு கொடுக்கும் பக்தன் துன்பத்தின் பாதையில் நடந்து சென்றாலும், பல தடைகளை சந்தித்தாலும் கர்த்தரே அவனுக்கு எல்லா காரியங்களும் செய்து வெற்றியாய் முடித்து கொடுத்து ரட்சிப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது தாவீதின் சாட்சி, அநேக பக்தர்களின் சாட்சியும் கூட வேதத்திலே நாம் பார்க்கிற பொழுது, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் உங்களுடைய என்னுடைய சாட்சி இவ்விதமாக இருக்கிறதா? ஒரு தாழ்மையை தரித்துக் கொண்டவர்களாய். தாழ்மை என்பது உண்மையாலுமே ஒரு கிறிஸ்துவின் குணாதிசயம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4 முதல் 7, 8 வசனங்கள் வரை நாம் பார்க்கிற பொழுது தாழ்மையை தரித்தவராய் அவர் வருகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த நாளில தாவீது குறிப்பிடுகிற, தாவீதின் வாழ்க்கையில் தன்னை வைத்து எழுதுகிற அந்த தாழ்மையின் அடிப்படையான குணம், கிறிஸ்துவின் மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு, அந்த தாழ்மை நம்மிடத்தில் காணப்படுகிறதா என்று இந்த சங்கீதத்தை நாம் தியானிக்கிற வேளையில ஆராய்ந்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய சங்கீதம், அதை தொடர்ந்து வருகிற சங்கீதம் 139. இது ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இந்த சங்கீதமும் தாவீதின் சங்கீதம் தான் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு சங்கீதம் என்று நாம் இதை அழைக்கலாம். 139ஆம் சங்கீதத்துல 24 வசனங்கள் இருக்கிறது. மிக ஆழமான பொருள் பொதிந்த காரியங்கள் இருக்கிற ஒரு வசனமாக, சங்கீதமாக இது காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்ம ஒண்ணு செய்வோம், இதை வாசிச்சுட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வாசிக்க சொல்கிறேன். என்னால் ஒரு சில முக்கியமான வசனங்களை மட்டும் நாம் விரிவாக தியானிக்க இருக்கிறபடியினால, ஆகவே சங்கீதம் 139 1 முதல் 10 யாராவது ஒருவர் வாசிங்கள். 11 முதல் 24 வரை மற்றவர்கள் வாசி. அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழியெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாயிருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுதிரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கரம் என்னை நடத்தும். உமது வலது கரம் என்னை பிடிக்கும்.
இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. இரவும் பகலைப் போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. நீர் என் உள்ளேந்திரியங்களை கைக்கொண்டிருக்கிறீர். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள்! அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம்! அவைகளை நான் எண்ணப்போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும்போது இன்னும் உம் அண்டையிலே இருக்கிறேன். தேவனே, நீர் துன்மார்க்கனை அழித்தீரானால் நலமாயிருக்கும். இரத்த பிரியரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள். உம்முடைய சத்துருக்கள் உமது நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள். கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ? முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன். அவர்களை எனக்கு பகைஞராக எண்ணுகிறேன். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆமென். தேங்க்யூ. அன்பார்களே, இந்த சங்கீதம் 139 நாம் தியானிக்கிற வேளையில இதை ஒரு 3 பிரிவாக பிரிக்கலாம். அது சங்கீதம் 139 1 முதல் 12 வசனத்துல ஆண்டவருக்கு மறைவான காரியம் இந்த உலகத்திலே எதுவும் இல்லை என்பதை குறித்து பேசுகிற ஒரு காரியம். 13 முதல் 22 வரை இருக்கிற வசனங்கள் எதை பேசுகிறது சொன்னால், மிக அருமையாக பிரமிக்கத்தக்க விதமாய் நீங்களும் நானும் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்த ஒரு காரியத்தை பேசுகிறார். அப்ப உமக்கு மறைவாய் ஒன்றுமில்லை, பிரத்யேகமாக பிரமிக்கத்தக்கமாய் உருவாக்கப்பட்ட நீங்களும் நானும் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படும்படியாக, பேசும்படியாக, வழி நடத்தும்படியாக, தெரிந்து கொள்ளும்படியாக, தெளிவுபடுத்தும்படியாக என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து கடைசி 2 வசனங்கள் 23, 24 சொல்லி தாவீது இந்த சங்கீதம் முடிக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே இது தாவீது எழுதின சங்கீதம் 139. இந்த வாசிங்க பாருங்க. 2 சாமுவேல் 23 1 2 வாசிங்க யாராச்சும். 2 சாமுவேல் 23 1 2. தாவீதினுடைய கடைசி வார்த்தைகள் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோப்பினுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. நீங்க பாருங்க, நம்ம ஏற்கனவே பல தடவை இந்த காரியங்களை குறித்து சிந்தித்தோம். வரப்போகிற காரியங்கள் ஏறக்குறைய 2000 வருடத்துக்கு பின்பாக நடைபெற வேண்டிய காரியங்கள், மட்டுமல்ல இன்றைய நாளிலே நடைபெற வேண்டிய காரியங்கள், இனி வருகையிலே நடைபெற வேண்டிய காரியங்கள், அப்படி பல காரியங்களை தாவீது தன்னுடைய சங்கீதத்துல அல்லது வேதம் முழுவதுமாக எழுதப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அது மிக மிக புரிந்து கொள்ள முடியாத ஒரு அறிவு. அதைத்தான் இங்க வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார் அப்படின்னா, வேதத்தின் வார்த்தைகள் எல்லாம் ஆவியானவர் மிக தெளிவாக பேசி எழுதுகிறதை பார்க்கிறோம். அது எதன் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது? அவருடைய வசனம் என்னுடைய நாவில இருக்கிறது. அதனாலதான் நம்ம பார்க்கிறோம், என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் நம்முடைய வசனத்தை எல்லாவற்றிற்கும் மேலாக மேன்மையாக வைத்தார் என்று சொல்லி இப்போதுதான் நம்ம பார்ப்போம். சரி, இப்ப சங்கீதம் 139 1 முதல் 18 வசனங்களை இப்ப நம்ம பார்க்கிற பொழுது மிக முக்கியமாக 3 பிரிவுகளாக பிரிக்கலாம் என்று சொன்னோம். இதை சின்ன சின்னதா பிரிச்சா எப்படி பிரிக்கலாம்? 1 1 to 6, 7 to 12, 13 to 18. அதை தொடர்ந்து நான் சொன்ன காரியங்கள் 19 to 24 வரை நம்ம பிரிக்கலாம். ஓகே, இப்ப நீங்க பாருங்க, 1 முதல் 8ல 6 வசனங்களை நாம் பார்க்கிற பொழுது நான் சுருக்கமாவே சொல்லிடுறேன்.
கர்த்தர் நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சங்கீதம் 139க்கு மட்டும் இங்கிலீஷ் வெர்ஷன் இருக்காது. சைட் பை சைட் நான் இங்கிலீஷ்லயே போட்டிருக்கேன். அதனால நீங்க அதை அப்படியே படித்துக் கொள்ளலாம். நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் அப்படின்னா சும்மா சாதாரணமாக பார்ப்பது கிடையாது. வேதம் சொல்லுகிறது உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிக்கிற தேவன் என்று சொல்லி. இங்க தாவீது ராஜா தன்னை குறித்து சொல்லுகிறார், நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், தூரத்திலிருந்து அறிகிறீர். ஒருவேளை ஆண்டவர் எங்க இருக்கிறார், எப்படி இருக்கிறார், வானத்துல இருக்கிறார், மட்டுமல்ல பரலோகம் என்ன காரியங்களாக இருந்தாலுமே சரி, தூரத்துல இருந்தாலும் நீர் என்னை ஆராய்ந்து அறிகிறீர். ஒருவேளை நான் வாழ்கிற இடத்திற்கும் நீர் வாசம் செய்கிற மகிமையா இருக்கிற இடம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, அங்கிருந்தும் நீர் என்னை ஆராய்ந்து அறிகிறீர். ரொம்ப சிம்பிளா சொல்ற பாருங்க, நடந்தாலும் படித்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என்னுடைய வாயில் சொல் பிறவாவதற்கு முன்பே, என் நாவில சொல் பிறவாவதற்கு முன்பே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. உண்மைதான், இந்த அறிவு மிகுந்த ஆச்சரியம். ஆண்டவர் என்னை ஆராய்ந்து அறிகிறார், தூரத்திலிருந்து அறிகிறார், என் அருகிலே இருக்கிறார், என் நாவிலே சொல் பிறவாதற்கு முன்பே அதை அறிந்திருக்கிறார். உமது கரத்தை என் மேல் வைக்கிறேன் என்று தாவீது வைக்கிறேன் என்று எழுதுகிறார். இப்படி பார்க்கிற பொழுது உண்மையாலுமே நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் சோதித்து ஆராய்ந்து அறிகிற தேவன் இருக்கிறார் என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொண்டு இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ முடியும். ஆனால் அநேகர் இதை நினைத்து கூட பார்ப்பதில்லை. ஆண்டவர் என்னை பார்க்கிறார் என்கிற ஒரு அனுபவம் அல்லது அறிவு கூட இல்லாமல் நடைபெறுகிற தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிற அநேக கிறிஸ்தவர்களை பார்க்க முடியும், அநேக திருச்சபைகளை பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, இங்க தாவீது மிக தெளிவாக சொல்லுகிறார், இவ்வளவு காரியங்களை அவர் செய்கிறார். ஏன் என்று கேட்டால், இந்த பகுதியிலே நான் பார்க்கிற பொழுது தேவன் என்னை அறிந்திருக்கிறார். அவருக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமில்லை, எல்லாம் வெட்ட வெளிச்சம் என்கிற ஒரு அனுபவம் அல்லது ஒரு அறிவு தாவீதுக்கு இருந்தது. தேவன் என்னை அறிந்திருக்கிறார். God knows me அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இஸ் an omniscience, God of omniscience அப்படின்னா சர்வ அறிவு படைத்த தேவன் என்னை ஆராய்ந்திருக்கிறார். சர்வ அறிவு படைத்த தேவன், God of omniscience is with me. இந்த காரியங்கள் எல்லாம் செய்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அதை தூரத்திலிருந்து அறிகிறார் என்கிற உணர்வு இங்கே வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப தேவன் அறிந்திருக்கிறார். சங்கீதம் 56:8 யாராச்சும் வாசிங்க. சங்கீதம் 56:8. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. பாருங்க, எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்கிறவர்கள நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம், ஐயோ நான் இப்படி போராடி கொண்டிருக்கிறேன், அலைந்து கொண்டிருக்கிறேன், இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறேன், இதை கண்டுக்கிறதுக்கு யாரும் இல்லை. அப்படிலாம் கிடையாதுங்க. வேதம் தெளிவாக சொல்கிறது, என் அலைச்சலை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உடைய துருத்தியில். ஒரு மனிதர்கள் காணாமல் இருக்கலாம், மனிதர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அல்லது அந்த கண்ணீருடைய வலிமை, ஏக்கம், அங்கலாய்ப்பு புரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் அவைகளை எல்லாம் கணக்கிலே வைத்து நமக்கு ஆலோசனை தருகிற, கிருபை அளிக்கிற தேவன் என்பதை சங்கீதம் 56 நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 6:8-9 8-9 வசனங்களை வாசி. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்ப நீங்க பாருங்க, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று நம்ம இங்க பார்க்கிறோம். அதற்கு முன்பதாக நாம் பார்க்கிற பொழுது எப்படியாக அந்த உலகம் இருந்தது என்பதை குறித்து நாம் பார்க்க முடியும். அப்ப நம்ம யோசிச்சு பார்ப்போம், இந்த நாளில அவர் என்னை அறிந்திருக்கிறார் என்பது, God of omniscience என்னோடு கூட இருக்கிறார் என்பது ஒரு அறிவு வேண்டும். அதே போல அந்த தேவன் எப்படியாக இருக்கிறார் என்பதை இங்கே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப நீங்க பாருங்க, இப்படியாக நோவாவை அழைக்கிறார்னா அந்த நாட்களிலே மக்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொல்லி 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பார்க்கிறோம். மனுஷனுடைய அக்கிரம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கண்டு. அப்ப
இந்த உலகத்தை அழிக்கிற அளவுக்கு ஆண்டவருக்கு மனஸ்தாபத்தை கொண்டுகிற விசனத்தை கொண்டு வருகிற இந்த உலகத்துல நோவாவை கண்டுபிடித்திருக்கிறார், அவனை அறிந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய கண்களிலோ அவனுக்கு கிருபை கிடைத்தது. ஏன் தெரியுங்களா? அந்த உலகத்துல நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். ஒருவேளை நாம யோசித்து பார்ப்போம், நான் நேர்மையாய் நடக்கிறேன், நன்மையை செய்கிறேன், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுகிறேன், மக்கள் மத்தியிலே நான் வித்தியாசமாகத்தான் பார்க்கப்படுகிறேன் என்று சொன்னா நோவா உதாரணம். அப்பேற்பட்ட உலகத்துல அவருக்கு கிருபை கிடைத்ததுக்கு ஒரு காரணம், தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நீதிமொழிகள் 15:3 வீட்டுல வாசிங்க. ஏசாயா இந்த வசனங்களை நீங்க வாசித்து பார்க்க உற்சாகம் தருகிற வார்த்தைகள். அப்ப 7, 8, 9 நம்ம பார்க்கும்போது இப்படியாக சொல்றாரு. சரி, நீங்க பாக்குறீங்க, ஒருவேளை நான் தப்பித்து உம்முடைய கண்களுக்கு மறைவாக தப்பித்து போகணும்னு நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், பாதாளத்துக்கு போனாலும் நீர் அங்கே இருக்கிறீர், அங்கேயும் உமது கரம் என்னை உயர்த்தும், நடத்தும், என்னை பிடிக்கும். சமுத்திரத்தின் கடையாந்தரத்துக்கு போனாலும் நீர் அங்கோடு கூட இருக்கிறீர். அப்ப நீங்க பாருங்க, தேவன் என்னோடு கூட இருக்கிறார். God is with me. First, God knows me. God is with me. He is an omnipresent God. Not only omnipotent, this is omnipresence God. God of omnipresence. சர்வ வியாபாய், எங்கும் நிறைந்திருப்பவர். அப்ப இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, சர்வ வியாபி, எங்கும் நிறைந்திருக்கிற ஆண்டவர். ஆகவே நான் எங்கே போனாலும் அவர் மறைவாக நான் போக முடியாது என்கிற காரியம். அடுத்தது 13 to 13 தொடர்ந்து வருகிற வசனங்கள்லாம் நீங்க பாருங்க. இப்ப நம்ம பார்க்கிற பொழுது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அதை ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். ரொம்ப அருமையான ஒரு வெளிப்பாடுங்க இந்த வசனம். தாவீது சொல்றாரு, இப்பேற்பட்ட 2 விதமான தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இப்பொழுது என்ன சொல்றாரு? நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியா உம்மை துதிப்பேன். என்னை உருவாக்கிய தேவன், God made me, என்னோடு இருக்கும் சர்வ வல்ல தேவன், omnipotence, the God of omnipotence. ஆகவே 3 விதமாக தன்னை வெளிப்படுத்துகிறதை இந்த சங்கீதம் 139 பார்க்கிறோம். மிக முக்கியமாக இந்த வசனத்தை மட்டும் நான் சற்று ஆழமாக சிந்திக்க இந்த நாளில் அழைக்கப்படுகிறேன். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமா உண்டாக்கப்பட்டபடியா உம்மை துதிப்பேன். எனக்கு அன்பானவர்களே, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வளர்ந்திருக்கிற இந்த நாட்களிலேயே கூட நாம் எப்படி உருவாக்கப்பட்டோம், எப்படி மேன்மையாக ஆண்டவர் நம்மை படைத்தார் என்பதை நினைக்க அல்லது உணர நம்மளுக்கு நிறைய பேருக்கு நேரமே இல்லாத அடுத்த விஷயம். இப்படியாக இருக்கிற காலத்துல அந்த நாட்களில எப்படியாக இப்பேற்பட்ட ஒரு வெளிப்பாடு தாவீதுக்கு கொடுக்கப்பட்டது என்பது தெரியவே இல்லை. அதை நாம் இந்த நாள்ல சற்று சில ஆழமாக சில காரியங்களை மட்டும் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அதனாலதான் நம்ம 1 சாமுவேல் அந்த வேத பகுதியை வாசித்தோம். வேத வசனம் வெளிப்படுத்துகிறது, ஆவியானவர் அதை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த நாள்ல நம்ம யோசித்து பார்ப்போம், நமக்காக ஒரு வாழ்க்கை, நமக்காக ஒரு தேகம், நமக்காக ஒரு பாடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நிச்சயமாகவே பிரமிக்கத்தக்க அதிசயமா தான் உண்டாக்கப்பட்டுச்சா அப்படின்னு பார்த்தோம்னா, நிச்சயமாகவே ஆண்டவரை நம்மால் துதிக்காமல் இருக்க முடியாது. அப்ப பாருங்க, தேவன் என்னை அறிந்திருக்கிறார், சர்வ அறிவு. தேவன் என்னோடு கூட இருக்கிறார், சர்வ வியாபி, எங்கும் நிறைந்திருப்பவர். என்னை உருவாக்கின தேவன், God made me, என்னோடு இருக்கும் சர்வ வல்ல தேவன் என்பதை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்ப சங்கீதம் 139:14 நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியா உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அதை ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும்னு அக்னாலேஜ் பண்றாரு. இப்ப நம்மளுக்கு அது தெரியுதான்னு தான் நம்ம இன்னைக்கு சோதித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அன்பானவர்களே, ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவேளை நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்று சொன்னால் அது கர்த்தருடைய கிருபைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஒரு சில இடங்களில அதிக வியாதியா இருப்பவர்கள், சுகப்படுத்த முடியாத சூழ்நிலையில இருப்பவர்கள், அதை போன்ற நபர்களை எல்லாம் நீங்கள் சந்திப்பீர்கள் என்று சொன்னால், ஒருவேளை பார்ப்போம் என்று சொன்னால், அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் முக்கியமான நாட்கள். மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாம் நீங்க போய் பாருங்களேன். ஐயா, அவர் கண்ணு விழிச்சிட்டாரு, அந்த 3rd floorல 2வது நம்பர் ரூம்ல அவர் கண் விழித்தார் அப்படின்னு சொல்றது அந்த மக்களிடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான செய்தி.
ஐயா அந்த 5வது ஃப்ளோர்ல நம்ம பார்த்திருந்த அந்த பேஷண்ட் அந்த விரல் மட்டும் ஆட்டுறாருங்க இவ்வளவு மாசம் கழிச்சு அப்படின்னு சொன்னா அது அவங்களுக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி. இப்பேற்பட்ட உலகத்துல தான் நாமும் கடந்து கொண்டு வருகிறோம். ஆனா ஒரு நாள் நம்முடைய வாழ்வை குறித்து, நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களை குறித்து தேவன் எப்படியாக நம்மை உருவாக்கினார், காப்பாற்றி வருகிறார். அதான் 3 காரியம் காண்பித்துக் கொடுத்த பாத்தீங்களா? இந்த விதத்துல அவர் நம்மை காண்பித்துக் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் நினைக்கிற பொழுது, நிச்சயமாக தாவீதோடு கூட சேர்ந்து நம்ம சொல்லிப்போம், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியா உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். ஒருவேளை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிக மிக முக்கியமான ஒரு காரியம் ஹார்ட். அவனுடைய இருதயம் மிக மிக முக்கியம். அந்த இருதய துடிப்பு ஒருவேளை நின்றுவிடும் சொன்னால் அவன் இந்த உலக வாழ்க்கையை கடந்து செல்கிறான் என்ற அர்த்தம். அப்ப நம்ம பார்க்கிறோம், நம்ம இருதயம் லேப்டாப் லேப்டாப் என்று இயங்கிக் கொண்டே இருக்கிறது, சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கிறது அப்படின்னா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். ஒருவேளை எவ்வளவுதான் இந்த எத்தனை வருஷமா இதை ஓடிக்கிட்டு இருக்கிறது, சரி கொஞ்சம் தான் லீவ் விட்டுலாமே, அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஒன் மினிட் அப்படியே லைட்டா ரெஸ்ட் எடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஐயருக்கு சொல்லி விட்டுற வேண்டியதுதான், செக்ஸ்டருக்கு சொல்லி விட்டுற வேண்டியதுதான். ஆனா ஒருவேளை மக்கள் உலக வழக்கில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சங்கு ஊதிட வேண்டியதுதான். அப்ப இந்த இருதயம் பாருங்க, உங்களுடைய என்னுடைய இருதய துடிப்பு ஒரு ஆண்டுக்கு 40 மில்லியன் தடவை துடிக்குது. ஒரு வருடத்துக்கு 40 மில்லியன், அன்இமேஜினபிள் நம்பர், 40 மில்லியன். ஒரு நாளும் இதை பத்தி நம்ம நினைச்சு பார்த்ததே கிடையாதுங்களே. எத்தனை வருடமாக வாழ்ந்து கொண்டிருப்போம், இன்று 40 மில்லியன் பெருக்கிக்க வேண்டியதுதான். ஆண்டவர் அதை அறிகிறார். ஒருவேளை எனக்கு கொடுத்த அந்த ஆரோக்கியம் அல்லது அவருடைய கிருபை இம்மட்டும் நான் இருக்கிற ஒரு ஸ்லாக்கியம் இந்த இருதயத்தின் மூலமாக ஆண்டவர் செயல்படுத்துகிறதை நான் பார்க்க முடியும். அன்பான சகோதரனே சகோதரியே, நீங்களும் நானும் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டோம். வசனம் பாருங்க 15, நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு முன்பாய் இருக்கவில்லை. அப்ப பிரமிக்கத்தக்க அதிசயம், விசித்திர வினோதமாக நான் உருவாக்கப்பட்டேன் என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். ஒரு வசனத்தை இதே ஈக்குவலன்ட் நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 71:5-6 வாசிக்கிறேன். 71:5-6. கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். நான் கர்ப்பத்தில் உட்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். இப்பொழுதும் துதிக்கிறதான் இங்க சங்கீதக்காரன் பேசுகிறது. என் சிறு வயது முதல் அவர் என்னை நம்பிக்கையாக இருக்கிறார். என் கற்பத்தில் உட்பவித்து முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். எவ்வளவு அழகா அக்னாலேஜ் பண்றாரு பாருங்க. என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவரும் நீரே. என்ன அழகா இங்க சொல்லுகிறத பார்க்கிறோம். அதனாலதான் அந்த வசனம் 9ல வருது, தாயின் கருவிலிருந்து எடுத்தவர், சிறு வயது முதல் நம்பிக்கையா இருக்கிறவர், மட்டுமல்ல உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். ஆகவே இந்த உணர்வெல்லாம் நமக்குள்ள வரணுங்க. ஆகவே 9ஆம் வசனத்தில் சொல்றாரு, முதிர் வயதில் என்னை தள்ளி விடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னை கண்பானவர்களை இந்த நாளில நாம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய இருதயம் 40 மில்லியன் தடவை துடிக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஹார்ட் பீட் 40 மில்லியன் பாருங்க. நீங்க பாருங்க, ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ரத்த ஓட்டம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு வரும். உங்களுக்கு நன்றாக தெரியும், நம்முடைய ரத்த ஓட்டம் உச்சந்தலையில் தொடங்கி பாதம் வரை செல்லும், திருப்பி ரீசைக்கிள் ஆகும், பாதத்திலிருந்து மீண்டுமாக உச்சந்தலை வரை செய்யும். இப்படியாக அவை மேலிருந்து கீழாக, கீழிருந்து மேலாக அந்த பிளட் சர்க்குலேஷன் ஹெட் டு டோ நடந்து கொண்டு வரும். அப்படிதான் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்க முடியும், மட்டுமல்ல அவன் உயிரோடு இருக்க முடியும் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அந்த ரத்தத்தில் தான் ஜீவன் இருக்கிறது என்பதையும் நம்ம அறிந்திருக்கிறோம். வேதமும் நமக்கு அதை கற்பிக்கிறது. அப்ப நீங்க பாருங்க,
இப்ப உங்களுக்கு ஒரு சிம்பிள் உதாரணத்தை நான் சொல்றேன். இப்படி நம்மளுடைய மனிதன் நீங்கள் ஒரு 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 ஆணாக பெண்ணாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். இப்ப இந்த மனிதனுடைய உயரம் 6 அடின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த 6 அடி உயரத்தை நான் கீழே கிடத்தி வைக்கிறேன். அடுத்த 6 அடி, அடுத்த 6 அடி, இப்படியாக நம்ம லென்த்தியாக நம்ம வைக்கிறோம். சரி, இப்ப 5.5 அடி அப்படின்னா 5 அடியை நாம் முதலாவது 5 அடியை வைக்கிறோம். அதை தொடர்ந்து ஒரு நூல் பிடித்தால் போல அடுத்த 5 அடி, இப்படியாக நம்ம வைக்கிற பொழுது ஒரு மனிதன் ஆரோக்கியமாக உயிரோடு இருக்க அந்த பிளட் சர்க்குலேஷன் ஹெட் டு டோ, அதாவது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை, மீண்டுமாக உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரை சர்க்குலேட் ஆகிற அந்த தூரம் நீங்க எடுத்து அப்படியே எடுத்து வச்சு நீங்க அளவு எடுத்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் தலை முதல் பாதம் வரை ஒரு நாளில், நல்லா கவனிச்சுங்க, ஒரு நாளில் 1,00,000 கிலோமீட்டர் பயணிக்கிறது. அந்த தூரம் பாருங்க, ஒரு நாளில 1,00,000 கிலோமீட்டர் பயணிக்கிறதை நாம் பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்படுகிறோம். ஆங்கில வேதாகமம் எப்படி போட்டிருக்கு தெரியுங்களா இந்த வசனத்தை? ஐ ஆம் fearfully wonderfully made. இந்த வசனத்தை நான் வாசிக்கிற பொழுது மெய் சிலத்து போனேன். fearfully wonderfully made அப்படின்னா என்னன்னா, தாயின் கருவில என்னையும் உங்களையும் உருவாக்குற பொழுது ஆண்டவர் ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு உருவாக்கினாராம். ஏன் இது எவனுடைய பிள்ளை? எப்பேற்பட்ட நம்மை பார்க்கிற, நம்மை பராமரிக்கிற, வழி நடத்துகிற, காக்கிற ஒரு தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரத்த சிவப்பணுக்கள், ரெட் பிளட் செல்ஸ். ஒரு மனிதன் ஆரோக்கியமாக உயிருடன் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மீண்டுமாக இரத்த சிவப்பணுக்கள், வெள்ளை சிவப்பணுக்கள் அவனுடைய ரத்தத்துல இருக்க வேண்டும், இவ்வளவு கவுண்ட் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். அதனாலதான் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாலே பிளட் டெஸ்ட்ல தான் அங்க மேட்டரே ஆரம்பிக்குது. பிளட்டை ஆராய்ந்து பார்க்கிறார்கள். அதே போல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெட் பிளட் செல்ஸ் என்று சொல்லுகிற பொழுது ஒரு மனிதனுடைய தேகத்திலே இந்த ரெட் பிளட் செல்ஸ் உருவான உடனே, இரத்த சிவப்பாடுகள் பொருட்கள் உருவான உடனே ஒரே நாளிலே அவைகள் அழிந்து போகும். மற்றொரு நாள் அடுத்த குரூப் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ் உருவாக்கப்பட வேண்டும். அப்ப நீங்க புரிஞ்சுக்குங்க, இந்த இரத்த சிவப்பணுக்கள் எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு இருக்க வேண்டும். மட்டுமல்ல, அந்த இரத்த சிவப்பணுக்களுடைய வாழ்நாள் லாஞ்சிவிட்டி என்று சொல்லுகிற பொழுது, லைஃப் ஸ்பேன் என்று சொல்கிறது ஒரே நாள், அடுத்த 24 ஹவர்ஸ் அது அழிஞ்சிடும். மீண்டுமாக இரத்த சிவப்பணுக்கள் உருவாக வேண்டும். அப்ப நீங்க பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய தேகத்துல ஒவ்வொரு நாளும் 172 பில்லியன் இரத்த சிகப்பணுக்கள் நம்முடைய தேகத்தில் உருவாகி அழிந்து அடுத்த நாள்ல மீண்டும் உருவாகிறது. அன்இமேஜினபிள். இது வரைக்கும் நம்ம இதை நினைத்து கூட பார்த்ததில்ல. தாவீது ராஜா இதெல்லாம் நினைச்சுதாங்க ஆண்டவரை துதிக்கிறாரு. 172 பில்லியன். நாம் விரும்புகிறோம், நம் தேகத்தை பாதுகாக்கிறோமா, பராமரிக்கிறோமா, கண்டு கொள்ளாம இருக்கிறோமோ, என்னமோ விட்டுருங்க. ஆனா தேவன் மறவாமல் ஒவ்வொரு நாளும் 172 பில்லியன் ரத்த சிவப்பணுக்களை உருவாக்குறார். 24 ஹவர்ஸ் அழிஞ்சு போகுது, அடுத்த நாள் மீண்டும் உருவாக்குறார். ஹல்லேலூயா. யாராச்சும் 2-3 பேர் அன்மியூட் பண்ணிட்டு ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப நம்முடைய கண் பாருங்க, நம்மளுடைய கண் தெளிவாக நன்றாக தெரிய வேண்டும் அப்படின்னா டிஷ்யூஸ், போன்ஸ், ராட்ஸ் அப்படிங்கிற காரியங்களா இருக்கு. அதை குறித்து நான் டீட்டெயிலா பேச விரும்பவில்லை. உருளை திசுக்கள் என்று சொல்லுகிறவர் ஒரு கண்ணுல மட்டும் 1,30,00,000 உருளை திசுக்கள் இருக்குது. ஒரு கண்ணுல 1,30,00,000 பூம்பு வடிய திசுக்கள், கோன் டிஷ்யூஸ் என்று சொல்லுவோம். இதுதான் அந்த பார்வையை கூர்மையா அந்த இடத்துல கொண்டு போய் மைய பகுதி இமேஜ் தெரிய வைக்கிற ஒரு ஒரு உறுப்பு. 70 லட்சம் கோன் டிஷ்யூஸ் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஒரு கண்களில் மட்டும். நமக்கு நன்றாக தெரியும், உலகில் எந்த ஒருவருக்கும் ஒரே அமைப்பில் ஒரு கருவிழி இல்லை. அதனாலதான் இப்ப ஆதார்ல எல்லாம் ஐ ஸ்கேன் பண்றாங்க. இன்னும் நிறைய இடத்துல அதை நம்ம ஸ்கேன் பண்றோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒருவருடைய கருவிழியை போல உலகத்திலே மற்றவருக்கு இருப்பது இல்லை. சிறுநீரகம், நம்முடைய சிறுநீரகத்துல ஒரு சிறுநீரகத்தில் மட்டும் 1 கோடி வடிகட்டி உள்ளது. ஃபில்டர்ஸ், 1 கோடி வடிகட்டிகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஃபிங்கர் பிரிண்ட் நம்மளுக்கு நல்லா தெரியும். ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் போல
அடுத்தவருடைய ஃபிங்கர் பிரிண்ட் இருப்பதில்லை. நிச்சயமாகவே நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாதான் நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். நான் மட்டுமல்ல, விலங்குகள் கூட. இந்த பம்பாடியன் பீட்டில் என்று சொல்லுகிற ஒரு சின்ன பூச்சி இருக்கு. இந்த பூச்சி என்ன செய்யுமா, ஆபத்து வருகிற வேலையில இந்த வண்டு என்ன செய்யும், டக்குன்னு ஒரு ஒரு ஸ்ப்ரே பண்ணும். அந்த ஸ்ப்ரேல வந்து ஆஹ் ஹீட்டா ஒரு தீயே வெளியே வருகிறதை நாம் பார்க்க முடியும். ஆக்சுவலா என்னன்னு கேட்டா, இந்த வயிற்றின் அடிப்பகுதியில ஹைட்ரோக்வினோன் என்கிற, நான் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் இருக்கிறபடினா இதை நன்றாக அறிஞ்சிருக்கேன். ஹைட்ரோக்வினோன், ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து வெடி மருந்துக்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு பொருள். இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கரெக்ட் ப்ரொபோர்ஷன்ல மிக்ஸ் பண்ண இட்ஸ் an எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். வெளியே வருகிற போது சின்ன தீ மாதிரி அப்படியே ஸ்ப்ரே ஆகுமா. வுட் ஃப்ராக்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன பண்ணுமா, துருவ பகுதியிலே வாழ்கிறது இந்த காட்டு தவளை. குளிர்காலத்துல இந்த இந்த வுட் ஃப்ராக்ல 65% அந்த வாட்டர் கண்டென்ட் உறைந்து விடும். இதய துடிப்பு கம்ப்ளீட்டா நின்றுமா. அப்படியே டெட் கண்டிஷன்ல இருக்கும். பனிப்படர்வெல்லாம் முடிந்து அந்த குளிர்காலம் எல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் கோடை காலம் தொடங்கும் போது மீண்டும் இந்த தவளை கண் விழிக்கிறது. வித்தியாசமாக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டது. பிரசில் கோன் என்கிற ஒரு மரம் இருக்குது, தாவரம். 4500 முதல் 5000 ஆண்டுகளை வாழ்நாளை கொண்ட தாவரம். இது பிரிசில் கோன் இப்பொழுதும் இருக்கிறதாக கார்பன் டேட்டிங்களை பார்த்து கணக்கிட்டிருக்கிறார்கள். அப்ப நம்ம யோசித்து பார்ப்போம், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற உணவை இந்த நாளில உங்களுக்கும் எனக்கும் வர வேண்டும். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியா உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். சரி. அப்போ ஒருவேளை இந்த நாளில இவ்வளவு தூரம் இதை சிந்தித்த நாம், திரியேக தேவன் மனிதனை, உங்களை என்னையும் ஏன் படைத்தார் என்பதை காரியத்தை மட்டும் மிக சுருக்கமாக நான் ஸ்லைடு மட்டும் காமிச்சிடுறேன். நீங்க அதை வீட்டுல தியானிக்கலாம் டைமாகிறபடியினால. ஆகவே தேவன் ஒருவேளை ஆண்டவர் நம்ம ஏன் படைத்தார், ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில அவர் ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். ஏன்னா பிரமிக்க அதிசயமாய் நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை இந்த நாளில நாம் உணர்ந்திருக்கிறோம். முதலாவதாக தேவனுடைய சாயலை பிரதிபலிக்கும்படியாக, டு ரிஃப்ளெக்ட் ஹிஸ் ஓன் இமேஜ். நான் படைக்கப்பட்டதின் நோக்கம் தேவனுடைய சாயலாக இருக்கும்படியாக. ஆதியாகமம் 1:26 பிற்பகுதியை பார்க்கிறோம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படின்னா தேவனுடைய சாயலை பிரதிபலிக்கும்படியாக நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். இதெல்லாம் நான் இப்ப எனக்கு ஞாபகம் வருகிறபடினாலே சொல்ல நான் பிரியப்படுகிறேன். அப்ப என்ன செய்யறோம், நாம் தேவனுடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியாகத்தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இப்படித்தான் ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்தா. ஆனா நீங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் பாவம் மனுக்குலத்திற்குள்ளாக நுழைகிறது காரியத்தை எல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். ஒரு வசனத்தை நான் காண்பித்துக் கொடுக்கிறேன் பாருங்களேன். 5ஆம் அதிகாரம் ஒரு ஒரு அக்கா ஒரு 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 3-4 நிமிஷம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்குவேன். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் யாராச்சும் வாசிங்க. ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். அப்ப யார் சாயலாக உண்டாக்கினார்? தேவ சாயலாக, தேவ சாயலாக உண்டாக்கினார். அப்ப நீங்க பாருங்க, ஆதாமை படைக்கிற பொழுது, ஏன் மனுக்குலத்தை படைக்கும் போதே இங்க நமது சாயலாக நமது ரூபத்தாகவும் படைக்கிறாரு. ஆதாமை படைக்கிற பொழுது, முதல் மனிதனாக ஆதாமை படைக்கிற பொழுது அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். நடந்த காரியம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து வருகிற பகுதி தெரியும். நீங்க பாருங்க 3ஆம் வசனம் வாசிங்க. ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். அப்ப நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி ஆதியாகமம் 1:26 மனிதனை படைக்கிறார், ஆதாமை படைக்கிறாரு. 5:1 சிருஷ்டித்த நாளிலே தேவ சாயலாக உண்டாக்கினாரு. ஆனா நடந்த காரியம் இப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க. 3ஆம் வசனம், ஆதாமுக்கு எப்படி பிள்ளைகள் பிறந்து வாழ்ந்த போது என்னாச்சு, தன் சாயலாக தன் ரூபத்தின்படி ஒரு குமாரனை பெற்று. அப்ப என்ன நடக்குதுன்னா, பாவத்தின் விளைவாக கிறிஸ்துவின் சாயல் அங்கே மாறுகிறதை பார்க்கும். கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற காரியமே மாறி போய் தன் சாயலாக தன் ரூபத்தின்படி. அதனாலதான் என்னுடைய குணம் எப்படியோ அப்படித்தான் என் பிள்ளை குணம் இருக்கும்.
உங்க பெற்றோர்களுடைய குணம் எப்படி இருக்கோ அப்படித்தான் உங்களுக்கு வந்துடும். ஆனால் அதை ஆண்டவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சாயல் மாறுகிறதை பார்க்கிறோம். அப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இங்க வாங்கல, ரோமர் ரோமர் 9:15. ரோமர் 5:19 வாங்க. ஒரே நிமிஷம். ரோமர் 5:19. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே ஒரே நிமிஷம். அநேகர் பாவி ஒரு நிமிஷம். அப்ப என்ன கேள்வி பண்ணிருங்க. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால அப்படின்னு இது யார சொல்லுது? ஆதாம சொல்லுது. என்ன நடந்துச்சா? அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல அநேகர் பாவிகள் ஆனாங்க. அததான் இப்ப 5:1 5:3 நம்ம பார்த்தோம். ஒருவருடைய கீழ்ப்படிதனால, இது யாரு? கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. இப்ப என்னது? அநேகர் என்ன ஆக்கப்படுறாங்க? நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளை அனுபவித்து, சிலுவை பாடுகளுக்கு உட்பட்டு திரியேயும் தம்முடைய ஒரே குமாரனை அனுப்புனது இதுவும் ஒரு நோக்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இழந்து போன சாயலை மீண்டுமாக நாம் பெற்றுக்கொள்ள, அதாவது அநேக நீதிமான்களாக்கப்பட கிறிஸ்து தம்மையே ஒப்பு கொடுத்தார். இந்த லெந்து காலங்களில் இதையெல்லாம் நம்ம மனதில் வைத்து சிந்திப்போம். தேவனுடைய சாயலை பிரதிபலிக்கும்படியாக அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அவரோட ஐக்கியம் அல்லது உறவுக்குள்ள, ஃபெலோஷிப் அண்ட் ரிலேஷன்ஷிப், இந்த வசனத்தை எல்லாம் நீங்க வாசிங்க. பூமியை ஆண்டு கொள்ள, டு எக்ஸர்சைஸ் டொமினியன். ஆதியாகமம் 1:28. டு சர்வ் அண்ட் குளோரிஃபை காட், என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என்று ஏசாயா 43:7 நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை குறித்து 3 வசனங்களை நான் போட்டுக்கிறேன். வீட்டிலே சென்று பாருங்கள். நான் சரியான நேரத்திலேயே முடித்து விடுகிறேன். ஆண்டுடைய ஊழியத்தின் துவக்கம் எப்படி இருந்தது, நடுவில் எப்படி இருந்தது, இறுதியில் எப்படி இருந்தது என்று சொல்லி இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து, அவர் எப்படி பிதாவாகிய தேவனை தன் வாழ்நாளில் முழுவதும் மகிமைப்படுத்தினார் என்பதை நாம் அறிந்து, அவரை மகிமைப்படுத்த தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன் என்று சொல்லி ஆண்டவராகிய பிதாவிடம் தன்னுடைய அறிக்கையை ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். 5வதாக, டு பார்ட்டிசிபேட் இன் ரிடெம்ப்ஷன், ரட்சிப்பின் திட்டத்தில் பங்கு பெற. இந்த வசனத்தெல்லாம் நீங்க வாசிங்க. 6, நமக்கு கொடுக்கப்பட்ட பிரத்யேக அழைப்பை நிறைவேற்றும். ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கார், ஒவ்வொருவருக்கும் ஒரு தேர்ந்தெடுப்பை கொடுத்திருக்கார், ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கார், ஒவ்வொருவருக்கும் ஒரு குடும்பத்தை, ஒரு வேலையை, ஒரு திருச்சபையை கொடுத்திருக்கிறார். அந்த இடத்துல என்னுடைய பிரத்யேக அழைப்பை நான் எப்படி செய்கிறது? மிக ஒரு அருமையான வசனம் எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவர்களை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த வசனத்தை நான் கொஞ்சம் ஒரு நிமிஷம் நான் விளக்கி சொல்ல விரும்புறேன். ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல இன்னொரு ஹோம்ஒர்க்கையும் கொடுக்குறேன். எபேசியர் 2:10 மனப்பாடம் படிக்கணும். அதே போல எபேசியர் 3:10 மனப்பாடம் படிக்கணும். சரிங்களா? அப்ப இந்த உலகத்துல என்னை உருவாக்கி, ஆளாக்கி, தெரிந்து கொண்டு, வளர்த்து, வழி நடத்தி, ஒவ்வொரு குடும்பத்தை, வேலையை, பொறுப்பை, தொழிலை கொடுத்திருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, நற்கிரிகளை செய்யும்படியாகத்தான் நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, நல்லா கவனிச்சுங்க, இந்த நற்கிரிகளை செய்யும்படியாக என்ன செய்யறாரா? நம்மை சிருஷ்டிக்கிறாரு. அப்ப கிறிஸ்து இயேசுவுக்குள் தெரிந்தெடுக்கப்பட்டு கிடையாது, கிறிஸ்து இயேசுவுக்குள் வழிநடத்தப்பட்டு கிடையாது, கிறிஸ்து இயேசுவின் மூலமாக கொடுக்கப்பட்டு கிடையாது, சிருஷ்டிக்கப்பட்டு. அப்ப என்ன அர்த்தம்னா, அவர் நம்மை சிருஷ்டித்த நாளிலேயே நற்கிரிகளை செய்யும்படியாக அவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். சிருஷ்டிப்பிலேயே இது வருது. தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். ஆங்கிலத்துல மிக அழகாக இந்த வார்த்தைகள் ஒர்க்மேன்ஷிப். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் இந்த உலகத்துல அந்தந்த இடங்களிலே தேவையான அல்லது தேவையுள்ள அல்லது பிரச்சனை, பாடுகள், போராட்டங்கள், நபர்கள், மக்கள் மத்தியிலே ஊழியம், பிரசங்கம், ஜெபம் எதுவாக இருந்தாலும் அந்த தேவையில ஆண்டவர் என்ன செய்வாரோ அதை நீங்க செய்ய போறீங்க. அதுக்காக தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். தேவனுடைய செய்கையா இருக்கும். ஆன் பிஹாஃப் ஆஃப் காட் ஆர்
the ambassador from God, அப்படி நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அப்ப நம்ம பாருங்க, நற்கிரிகளை செய்யும்படியாகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்படும் போதே இந்த இடத்துல இந்த மனிதன், இந்த தேவை, இந்த காரியம் அப்படின்னு சிம்பிளா சொல்லிடுறேன். இயேசு கிறிஸ்து அங்கிருந்தா என்ன செய்வாரோ அதை செய்யும்படியாகத்தான். அவைகள் நாம் நடக்கும்படி முன்னதாகவே அவங்களை ஆயத்தம் பண்ணியிருக்கார். ரொம்ப ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசன வசனங்க. அதுல நான் நடக்கும்படி முன்னதாகவே அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாராம். ஆகவே 6வதாக நாம் கொடுக்கப்பட்ட பிரத்யேக அழைப்பை நிறைவேற்றும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப உங்களையும் என்னையும் படைத்து உருவாக்கி இன்று வரை நடத்தி வருகிற தேவனுக்கு நம் வாழ்வில் ஒரு நோக்கம் உண்டு. தேவ சாயலை பிரதிபலிக்க, அவரோட ஐக்கியம் அல்லது உறவு கொள்ள, பூமியை ஆண்டு கொள்ள, தேவனுக்கு ஊழியம் செய்ய, அவரை மகிமைப்படுத்த, ரட்சிப்பின் திட்டத்தில் பங்கு பெற, எல்லாவற்றுக்கும் மேலாக இப்பேற்பட்ட ஒரு 3 வித குணாதிசயங்களுடைய தேவனை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுத்தேன். பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு நம்ம டீட்டெயிலா நம்ம பார்த்தோம். அதே போல எதற்காக நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன், சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை வேதம் கொடுக்கிற எதிர்பார்க்கிற 6 காரியங்களை பார்த்தோம். இதெல்லாம் முடிச்சதுக்கு பின்பதாகத்தான் தாவீது சொல்றாரு, தன்னை ஆராய்ந்து பார்த்து, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி எனக்கு உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில நடத்தும் என்று சொல்லி ஒரு ஒப்பு கொடுத்தலோடு கூட இந்த சங்கீதத்தை தாவீது படிக்கிறதை பார்க்கிறோம். அன்பார்களே, நம்முடைய வாழ்க்கையும் இப்பேற்பட்ட ஒரு ஒப்பு கொடுத்தலோடு கூட நாம் இந்த தியான பகுதிகளை ஒப்பு கொடுக்க, ஆண்டோடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க இந்த நாளில் திரியேக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம்.